Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்லை தீக்குச்சி இல்லையா, இல்லை எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க? முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம், உங்க கிருஷ்ணரை இந்துவா? இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையெல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு எதை கேட்பிய? பக்கத்தில் இருக்க மலையை வெட்டி கல்குவாரி ஏத்துறான அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம், சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயில கட்டினவன பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு, அதான சத்தியம். இப்ப யாரும் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா, நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல யாரு? என் சொந்தக்காரன் தானே வேறி இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்க. போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க? அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீங்க முருகனை வழிபடாதீங்கன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்களா? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏத்திருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏத்திருக்கலாமே.
சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியில்ல, அடுத்த ஆண்டு போடுவீங்களா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேலை யாத்திரை என்ன நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.